ஏய் பாண்டி, அந்த புள்ள முருகன் கோயிலுக்கு மாலை போட்டிருக்கா. நீ முருகன் கிடையாதுடா, நித்யானந்தா. ஒரே முத்தமா கொடுக்குற தம்பி. ஆஹா போடுங்க, ஆனா சாப்பிடு. என்னடா வயிறுலாம் தெரியுது கொரோனா. வரமாட்டேன். வருவியா வரமாட்டியா? நல்லா வருவேனா பாபா
போட்டு இழுத்தாக. ஆமா அச்சா புல்தாக காம் கர்த்தாக கொப்பன போட்டு இத்தாகன்னு சொல்லிருக்காங்க. நீ எங்க வேணாலும் போ. சரி இந்த பக்கம் போ. போ. ஒண்ணும் கிடையாது. ஒண்ணும் கிடையாது. இந்த பக்கம் போ. இந்த பக்கம் போ. ஒண்ணும் கிடையாது. எல்லாம் அப்படியே இருக்காங்க. அந்த யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க பாரு. ஆமா. அவங்க மட்டும் போகாத. இப்பதான் போனேன். 30 கிலோ கறி எடுத்தாங்க. ஆமா. எத்தனை கிலோ? 30 கிலோ. 30 கிலோ கறி எடுத்து சமைச்சாங்க. ஆ. ஆனா முண்டப்பல 39 கிலோ அவங்க சாப்பிட்டாங்க. அந்த கறிய தர ஒண்ணும் கிடைக்கல. பாப்பா என்னையா? ஆளை பார்த்து எடை போடாத. இல்ல. உனக்கு மரியாதை அவ்வளவுதான். ஏன் எதுக்கு? அந்த அக்காம்பர மொட்டை. ஆமாடா மொட்டை, சரியான மொட்டை. அந்த மொட்டைக்கு கொட்டை வேணுமா? மேக்கப் போட விடல நொப்ப முண்டை. எங்கேயாச்சும் கோழியில கொட்டை இருக்குமா? ஆ. அவன் கோழி கறியில கொட்டை கேட்கறான். ஏய் இருக்குடா கோழியில கொட்டை. அது முட்டை. அதுக்கு பேரு முட்டை. பாப்பா முட்டை. அழகான ஊரு, அழகான ஊரு, அமைதியான ஊரு. அமைதியான ஊரு. இடத்தை பாத்தியா? அருமையான இடம். எக்கச்சக்கமான பெரிய இடத்துல போட்டிருக்காங்க. எக்கச்சக்கமான கூட்டம். தாய்மார் தான் பாவம். எதுக்கு போறாங்கன்னே தெரியல, எதுக்கு வந்தாங்கன்னு தெரியல. உனக்கு தெரியாது. சத்தியமா தெரியல. அதுக்கு வராம வீட்டுல தூங்கி இருக்கலாம். ஏன் தெரியுமா? ஏயா? கொடை நடக்கிற அன்னைக்கு கரகாட்டம் வச்சா பிரச்சனை இல்ல. பிரச்சனை இல்ல. கொடைக்கு மறுநாள் வச்சாலும் பிரச்சனை இல்ல. பிரச்சனை இல்ல. இந்த காப்ப வந்து கரிசோறு போடுறாங்க பாரு. ஆமா. அன்னைக்கு மட்டும் கரகாட்டம் வைக்க கூடாது. ஏயா? ஏன்னா உனக்கு விஷயம் தெரியாது.